கர்த்தருடைய வசமையிட அடிமை தேவன் கடந்த 10 மாதங்களை பாதுகாத்து இந்த பாடாமல் பேச இறக்கம் பாராட்டினார். அவருடைய பரிசு நமக்கு வேணுனாரு. தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசத்துக்கான சொல்வோம். ஏசியா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் வாசி. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறிவாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறிவாயா? இதை கேட்டதில்லையா? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாத சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்தும் சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசியா பக்தன் அறிவிக்கிற பிரகாரம் தேவ சன்னிதான பூமியுடைய கடையாந்தரங்களை சிருஷ்டித்த இந்த பூமியுடைய கடை நிலைகளை சொல்லுகிறார். துவக்கல்ல நடுப்பகுதியில் கடையாந்தரங்கள் நிலைகளை அவர் ஒப்பிட்டு கர்த்தராகிய தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயா? இதை கேட்டதில்லையா? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அதில் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற நம்ம வாழ்க்கையில் தோற்றங்கள் ஒரு பகுதியை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அண்ட சராசரங்கள் என்பது ஒரு பலமுள்ள ஒரு உலகம், பல கோள்கள் சார்ந்தது. நம்ம ஒரே ஒரு பகுதியில் மாத்திரம் குடியிருந்து அதில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி வளர்ந்து பெருகி கொண்டு இருக்கிறோம். பூமியுடைய கடையாந்திரம் கடைசி வரைக்கும் பல சம்பவங்களை நடைமுறைப்படுத்தி வைத்திருக்க சொல்லுகிறது. இப்படிப்பட்டதை நீ அறிந்ததில்லை என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய ஒரு கேள்வி கேட்டு எதை நடைமுறைப்படுத்துகிறன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் கடைசி காலத்தின் அடிப்படைக்குள்ளாக ஒரு கடினமான காலத்தை நாம் சந்திக்க போகிறோம் என்பதனாலே அவர் சொல்லுகிற சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த பூமி ஒரு வருஷம் நம்ம கைவிட்டுடுச்சு, ஒன்றுமில்லை, நாம் எப்படி வாழ்வது, என்ன நினைப்பது என்று கடந்து போகிற மனிதர்களை குறித்து சொல்லுகிற விஷயங்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு செய்தி சொல்லுகிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடைவிடுவார்கள். ஏன் ஒரு இளைஞனை ஒப்பிடுறான்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே தைரியமாக செய்யக்கூடிய ஒரு வயது, எதுவுமே முன்ன பின்ன பார்க்காம செய்யக்கூடிய ஒரு பலன். இப்படிப்பட்ட இளைஞர்களும் வாலிபர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பலனற்று போகிற சூழ்நிலை இந்த உலகம் போகிறதுன்னு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தை தான் ஒப்பிடுகிறார். கர்த்தருக்கு எந்த ஒருவனை காத்திருக்கிறானோ அவன் ஒரு புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அதாவது உலகத்துடைய தோற்றங்களை நடைமுறைப்படுத்துகிற ஒரு கடையாந்தர நிலைகளை ஒப்பிடுகிறார். அந்த கடையாந்தர நிலைகள் பார்க்கிற சமயத்தில் ஒரு துணிச்சலாக பலனாக செய்யக்கூடிய வாலிபர்களும் இளைஞர்களும் சோர்ந்து போவார்கள் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ளாக எந்த ஒரு மனிதன் தேவனை சார்ந்து தேவனுக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு புது பலன் அடைவார்கள். அவர் ஓடினாலும் நடந்தாலும் அவர் சோர்ந்து போக மாட்டார்கள், தேவன் அவரை நடத்துவார் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட மனித வாழ்க்கையில் கடைசி நிலைகளை நாம் ஒரு கடையாந்த நிலைகளை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். விஞ்ஞானத்தை நாம் எவ்வளோதான் வளர்ந்தாலும் மேன்மை அடைந்தாலும் மனித வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இயற்கை நம்மளை அச்சுறுத்துகிறது, பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நிலையிலும் பயமுறுத்துகிறது.
ஒவ்வொரு நாட்களும் மனித வாழ்க்கை என்பது ஒரு சமாதானம் எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலம் ஒரு கடையாந்தரத்தை சார்ந்து போகும். தேவன் அந்த காலத்தை குறித்து அவர் சோர்ந்து போவதல்ல, அவர் இளைப்படைவதல்ல, அவர் ஏற்ற காலத்தை நடைமுறைப்படுத்துவார் என்று சொல்கிறது. அங்கே என்ன அவருடைய அறிவை ஆராய்ந்து முடியாதது. இப்படிப்பட்ட செயல்களை காலத்தை மனிதன் ஆராய முடியாது, திட்டம் பண்ண முடியும், என்ன செயல்பாடு என்று நிலைப்படுத்த முடியாது என்று இந்த பக்தன் சொல்லுகிறான். ஆனால் இப்படிப்பட்ட காலத்தை நாம் நிலைப்பட்டு தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் அடைய வேண்டும். அதற்கு என்ன சொன்ன ஒரு கழுகை ஒப்பிடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஏன் ஒரு கழுகை ஒப்பிடுகிறான்? பொதுவாக பூமியில் பார்த்தீங்கன்னா வானத்தில் பூமியில் ஒவ்வொரு இடங்களிலும் வானத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா சேதங்கள் இந்த பூமியை நோக்கி வருகிறது. பூமியில் பார்த்தீங்கன்னா மழை காற்று புயல் அடித்து மனிதனுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் அழிகிறது என்று பார்க்கிறோம். அப்படி காணப்படுகிற மிருகச்சீவல பறவைகளில் ஊரும் பிராணிகளில் கழுகு மாத்திரம் பார்த்தீங்கன்னா தன் கண்மலையில் போயிட்டு ஒரு உயர்ந்த மலையில போய் தன் கூட்டை கட்டுகிறது. அது பூமியில் என்ன மழை வெள்ளம் காற்று அடித்தாலும் அதை என்ன பண்ண சேதப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது எந்த ஒரு தேவனை சரியாக சார்ந்து கொள்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு தன்னை காத்து கொள்கிறார்களோ, அந்த கழுகை போல அவன் காணப்படுவான் என்று சொல்கிறது. ஏன்னா கழுகுடைய வாழ்க்கை பல நிலைகள் உண்டு. அதை கழுகு பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்பயுமே வாலிபம் தான். அதுக்கு கழுகோட நிலை பார்த்தீங்கன்னா அது அப்படியே வளர்ந்து வரும்போது தன் சிறகுகள் வயது ஆகும்போது சிறகுகளை பிடுங்கி அடிஞ்சிடும். பிடுங்கின பிறகு புதிய சிறகு உண்டாகி தன் வயசை புதுப்பித்து கொள்ளும். அப்படிப்பட்ட தன் வயசு நாட்கள் புதுப்பித்துக் கொள்கிறது. தன் கூடாரமாகிய தன் கண்மலையில் போய் தன் கூட்டை கட்டுகிறது. என்ன மழை வெள்ளம் பூமி அடித்தாலும் அது மாத்திரம் அழியாதது. இப்படிப்பட்ட ஒரு வானலுக்கு பறந்து போகக்கூடிய ஒரு நிலை. அதன் அடிப்படைக்குள்ள தான் ஒரு தேவனை தேடுகிற ஒரு மனிதன் இந்த பூமியில் உண்டாகிற என்ன ஒரு நிகழ்வு இருந்தாலும் அவன் கழுகை போல கடவுள் அவனை காப்பாற்றுவார் என்று அந்த ஒப்பிடுகிறான். அதனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற இந்த நிலைகளை நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். பூமி ஒரு கடையாந்தர வாழ்க்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது. வாலிபரும் இளைஞர்களும் சோர்ந்து போகிறார்கள். தேவ சமூகத்தில் எந்த ஒரு மனிதன் காத்து இருக்கிறானோ அவன் கழுகு ஒப்பாக தன் வாழ்க்கை மீண்டும் புதுப்பிக்கிறார் என்று சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலர் செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்ளுவான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்ளுவான். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார். தாகமுள்ள மேல் தண்ணீரை வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததி மேலும் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவில் நீர்க்கால ஓரத்தில் அலறி செடிகளை போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தெரிந்து கொள்வான், ஒருவன் நான் கர்த்தருடன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தெரிந்து கொள்வான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற எந்த ஒரு மனிதன் தாகமுள்ளவனாக இருக்கிறானோ அவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேலும் என் ஆவியும் உன் சந்தானத்தின் ஆசீர்வாதத்தின் ஊற்றுவேன் என்று சொல்கிறான். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு கடையாந்திர வாழ்க்கை கடந்து போகப்படும் போது ஒரு மனிதனுக்கு கடவுளுடைய தயவு அதிகமாக தேவைப்படுகிறது. அப்படி காணப்படும் போது அவர் சொல்கிற வனாந்தரத்தில் என் ஆறுகளை திறப்பேன், வறண்ட நிலங்களெல்லாம் அது செழித்து காணப்படும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் இறைமார்க்க நமக்கு தேவன் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு வறண்டமான ஒரு நிலை, ஒரு கடினமான சூழ்நிலையில் கடந்து வரும்போது தேவன் அங்கு ஒரு பெரிய ஆறுகளை திறக்கிறார் என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட நிலைகளை தேவன் அங்கே நடைமுறைப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் காலத்தின் மத்தியில் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற காலத்தில்
ஒரு மனிதன் தேவன் அண்டிக் கொள்ளப்படும் போது சகலத்தை அவர் செய்து கொடுக்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். சங்கீதம் 103 அதிகாரம் 5 வசனத்தோட வாசி. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உமது வயது திரும்பி வாழ வயது போலாகிறது. நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பம் வாழ வயது போல ஆகிறது. அதான் அந்த கழுகு ஒப்பிடுகிறார். கழுகு பார்த்தா சொன்ன நம்ம அறிவித்த பிரகாரம் அது வயது கடந்து போகும்போது தன் சருகெல்லாம் பிடுங்கி போட்டுடும். மீண்டும் புதிய சருகு உருவாக்கி மீண்டும் தன் வாலிபனாக ஒரு புதிய வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் தேவனே ஒரு மனிதன் அண்டிக் கொள்ளப்படும் போது அவன் வாழ்க்கை கழுகை போல மாறுகிறது. ஏன்னா நிறைய வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா வேதத்தில் பல வசனங்களை கழுகுக்கு ஒப்பிடுகிறார், கழுகின் சமப்படுத்துகிறார். அதே போல் நாம் இறை சுமத்து நாம் வாழ்க்கையில் காணப்படுற அந்த வாழ்க்கை என்பது இவ்வண்ணமாக மாற்றி கொடுப்பேன் என்று இறைமாருக்கு நம்ம வாக்கு கொடுப்பதாக நான் பார்க்கிறோம். ஏன்னா நாம் தேவ சமூகத்தில் நிறைய பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். இறை சமூகத்தில் நிறைய சோதனைகள் வருகிறது, நிர்பந்தங்கள் வருகிறது. கடவுள் நிறைய வாக்கு கொடுத்திருப்பார். அந்த வாக்கு தத்துவத்தின் மத்தியில் பார்த்தீங்கன்னா பல நிர்பந்தத்தை சந்திப்பார்கள். ஆனால் முடிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பலமுள்ள கிரிகளை நடைமுறைப்படுத்துகிறார்கள். நீங்கள் ஆதியாமத்திலிருந்து நீங்கள் துவங்கின பிரதான மனிதனாகிய ஆபிரகாம் துவங்கி தன் சந்ததியை ஈசாக்கு யாக்கோபு துவங்கி இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ள வருகிற நிலைகளில் இறைமார்க்கம் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வாக்கு கொடுக்கிறார். ஆனால் பல இடர்பாடுகள் வந்தாலும் கர்த்தர் அந்த எல்லாத்தையும் மாற்றி பார்த்தீங்கன்னா அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டாரு, நம்ம எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது. சூழ்நிலையும் இடுக்குன்னு இக்கட்டுகள் நாம் கடந்து போனால் விட அவர் என்ன தீர்மானித்தாரோ அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் பார்க்கிறோம். யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் சிறு குழந்தையில காணப்படுறது நிறைய சொப்பனங்கள் கொடுக்கிறார். தன் கூட இருக்கிற 11 சகோதரர்கள் தன் தாய் தாப்பெல்லாம் அவனுக்கு கீழ்ப்படிவதாக, அவனை வணங்குவதாக. ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தான் எந்த ஒரு சகோதரன் வணங்க வேண்டும் என்றும் கடவுள் வாக்கு கொடுத்தாரோ அந்த சகோதரன் மூலியாவே கொலை செய்வதற்கு தள்ளப்படுகிறார். கடவுளுடைய ஈவுனாலே அவனை காப்பாற்றி கொண்டு வருகிறார். ஒரு அடிமையிடத்துக்கு ஒரு அடிமைத்தனத்துக்கு போகிறார். கடவுள் அவன் கூட இருந்தாலும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு உயர்வு கிடைக்கிறது. அந்த உயர்வுன்னு பார்த்தா அங்கே ஒரு சாத்தாவனை உட்காந்துக்கிட்டு அவன் வாழ்க்கை வீடு சிறைச்சாலை கடந்து போகிறது என்று பார்க்கிறோம். வாழ்க்கையில் எல்லாம் விரக்தி ஆகி என்ன செய்வதுன்னு தெரியாமல் தன் சிறைச்சாலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். திடீரென்று அரண்மனையிலேருந்து ஒரு உத்தரவு வருகிறது அவனுக்கு. அவனை தூக்கி குளிப்பாட்டி ராஜ வஸ்திரம் போல் நல்ல வஸ்திரங்களை தரிக்க செய்து தன் ராஜ சமுதம் நிறுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் என்ன வாக்கு கொடுத்த ஒரு வறண்ட நிலைகள், தண்ணீர் கிடைக்காம ஒரு சூழ்நிலை, பசி பட்டினமான ஒரு வாழ்க்கை, கர்த்தர் அவனை என்ன வாக்கு கொடுத்தாரோ அவனை கொண்டு நிறுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறை நிறைய அப்படியே நம் வேதத்தில் நிறைய சுமைகள் பார்க்கிறோம். ஒரு வாலிபன் தாவீதை பார்க்கிறோம். வராந்த அழகாக ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். தன் சகோதரரை பார்ப்பதற்காக தன் தகப்பனை அனுப்புகிறான். அங்கே போய் சிக்கிக்கிறான். அங்கே போய் நன்மை செய்ய தான் போகிறான். ஒரு கோலியாத்து ஒரு பெலிஸ்தன் தான் தேசத்துக்கு விடாமல் எழும்புகிறான். அவனை கொன்று தேசத்தை ஒரு பெரிய சுதந்திரத்தை வாங்கி கொடுக்குறான். ஆனால் வாங்கி கொடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் போய் சிக்கி கொள்கிறான். தொடர்ந்து போர்க்காலத்தை சந்திக்கிறான். ஆனால் அவனுக்கு கடவுள் வாக்கு கொடுத்த பிரகாரம் அவனை ஏற்ற காலத்தை அவனை கொண்டு நிறுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற தெய்வம் வாக்கு கொடுக்கிற பிரகாரம் நான் வாழ்கிறதும் இனி வாழப்போகிற உலகம் என்பது ஒரு கடையாந்தர நிலை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய சிந்தைகளும் திட்டத்தை நாம் அறிந்து ஆராய முடியாது.
ஆனால் நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்தால் அது நாம் ஜெயித்து விடலாம் என்று சொல்லுகிறது. அதனால் மனித வாழ்க்கை நடந்து கொண்டு இருப்பது, நடக்க போகிறதெல்லாம் ஒரு கடையாந்திர வாழ்க்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய ஞானத்தை நாம் அறியவே முடியாது. ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலும் அப்படி தான் நிறைய விஷயங்கள். மரம் செடி கொடியில் எடுத்துக்கொண்டீங்கன்னா எல்லா நிகழ்வும் நீங்கள் கடந்து போகும்போது மனித வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆராய முடியாத விஷயங்கள். ஒரு ஆலமரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா இருக்குது நல்ல பெரிய மரம், அதெல்லாம் நிறைய கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கிட்ட இருக்கிற கனி பார்த்தா சின்னோண்டு தான் இருக்கும், ஒரு பளிங்கு அளவு தான் இருக்கும். அவ்வளோ பெரிய மரம் இவ்வளோ ஒரு சின்னோண்டு பளிங்கு அளவுக்கு ஒரு தான் காய் காய்க்குது என்ன நாம் ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கனிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பழம் பார்த்தீங்கன்னா ஆலமரம் தான். ஆனால் அது இருக்கிற பழத்துக்கு இப்போ ஒரு பலாப்பழம் போல் கொடுத்து வச்சா அந்த மரம் என்ன பண்ண முடியாது, செத்து போயிடும், இருக்காது, சாஞ்சு போயிடும். அதே பலா மரத்தை பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றுக்கும் தன்மை வச்சுருக்காரு பாருங்க. பார்த்தீங்கன்னா பூ பூத்து ஒரு நுனியிலிருந்து தான் ஒரு பழம் உண்டாகும். ஆனால் பலா மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த மரத்துலேருந்து அது வரும், கிளையை வெட்டிடுவாங்க, அந்த மரத்துலேருந்து அது ஒரு பூ வந்து அது என்ன ஒரு காய் காய்க்கும், ஒரு பெரிய உருவமாக உருவாக்கப்படுவதாக பார்க்குறோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் சில தன்மைகளை தேவன் நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கிறான். எல்லாம் நம்முடைய கண்களுக்கு ஒரு பக்கம் அரிதாக இருந்தாலும் தேவனுடைய ஞானத்தை மனிதன் பார்த்தீங்கன்னா அளவிட முடியாது என்று சொல்லுகிறது. இதுதான் மிருகங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா மனிதனை கட்டி காத்து காக்கக்கூடிய எல்லாம் நம்மளோட பலசாலியாக இருக்கும். ஒரு யானையை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு புலியை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு பலம் உள்ளது. ஆனால் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு அது பயப்படுகிறது. ஏன்னா மிருகங்களை நமக்கு ஒப்பிடும்போது எல்லாமே மனிதனை சார்ந்து தான், அதை புரிந்து கொள்ளலாம். அது மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஊர் பிரயாணிகளாக இருந்தாலும் மனிதனை சார்ந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ விஞ்ஞானத்தில் வளர்ந்துருக்கிறோம், இன்றைக்கி கிரேனை வைத்து நானும் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பழைய காலத்தில் அப்போல்லாம் கிடையாது. ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் தான் நமக்கு இன்றைக்கி பெரிய டெம்பிள்லாம் கட்டி வச்சுருக்கிறாங்க நம்ம நாட்டிலே. இன்றைக்கி எவ்வளோ விஞ்ஞானம் வாழ்ந்தாலும் அதை கட்டுறதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் யானைகளை வைத்தெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தின் அடிப்படைக்குள்ளாக எல்லாம் மனிதனுக்கு உதவிகரமாக தான் இருந்துச்சு என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதாவது தேவனுடைய அறிவை பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சிந்தையை பார்த்தீங்கன்னா நம்ம அளவிடவே முடியாது. அதன் அடிப்படைக்குள்ள தான் இறைமார்க்கம். நீங்கள் பழைய காலத்துடைய நவீன நிலைகளை இன்றைக்கி நம்ம எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருந்தா கூட சிலது செய்ய முடியாமல் தான் இன்றைக்கி வாழ்க்கையில் இருக்கிறது. இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அங்கே அதான் ஒப்பிடுகிறான் அந்த பக்தன். தேவனுடைய அறிவும் புத்தியும் பார்த்தீங்கன்னா அது ஆராய்ந்து அறிய முடியாது என்று சொல்லுகிறது. அதன் அடிப்படைகளை தான் இறைமார்க்கத்தை நாம் நிதானித்துக் கொள்ளப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஆபத்து காலத்தில் எப்படி ஜெயிக்கிறது? வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன் மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இங்க பார்க்கிறோம் அந்த கடையாந்தர காலம் என்று சொல்லுகிற பிலதெல்பியா சபை காலத்தில் ஒப்பிடுகிற பிரகாரம் ஒரு பெரிய பூச்சக்கரம் முழுவதுக்கும் ஒரு சோதனை காலங்கள் வருகிறது. அவள் சோதனை காலத்தின் அடிப்படைக்குள்ளாக என் பொறுமையை குறித்து நீ சொல்லிய வசனத்தை காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிறவனை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலே எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பூமியில் மனித வாழ்க்கையில் உண்டாகிற சோதனைகள் இக்கட்டமான காலத்தில் அது எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பொறுமையை நாம் குறித்து காத்து கொள்ளப்படும் போதும் ஒரு ஜெயித்து அடைந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் மனிதன் ஜெயிக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா பொறுமை நிதானம் மிகவும் அவசியம். நான் பொறுமை நிதானங்களை கையாளப்படவிட்டால் நான் வாழ்க்கை நிறையா இழந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட நிலையில் சோதனை காலம் என்று ஒன்று நியமித்தாவே அதற்கு மனித வாழ்க்கையில் பொறுமை அவசியம். பொறுமையின் காலத்தின் அடிப்படையில் தான் நாம் அதை ஜெயிக்க முடியும் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் ஒரு கடையாந்திர காலம், ஒரு பெரிய ஆபத்து என்று சொல்லுகிறார். அந்த ஆபத்து காலத்தை மனிதன் ஜெயிப்பதற்கு வாழ்க்கையில் பார்த்தா பொறுமை மிக முக்கியம். அப்படி பொறுமை இல்லைன்னா நம்ம அதை ஜெயிக்க முடியாது என்று இங்கே தேவன் நம்ம வாக்கு கொடுப்பதாக பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கையுடைய பூமியுடைய கடையாந்திர காலத்தின் அடிப்படைகளை இறைமாருக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்க அதை ஜெயிப்பதற்கு பார்த்தீங்கன்னா அது சொல்லுகிற அந்த சோதனை பூச்சக்கரம் முழுவதும் நான் பலமுறை ஒரு விஷயம், ஒரு சோதனை காலங்கள், ஒரு இல்லாமை வறுமை என்பது ஒரு இடத்துல இருந்தால் இன்னொரு இடத்துல போய் காப்பாற்றிக்கலாம், இன்னொரு இடத்துலனா இன்னொரு, ஆனால் அந்த பூமி முழுவதும் உண்டாவதனாலே நாம் எங்கேயுமே போய் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அதன் அடிப்படைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பொறுமை அவசியம். பொறுமையினால் ஒரு ஜெயத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். அப்படி காணப்படவிட்டால் அதை நாம் அடைய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் இறை சமூகம் நாம் சொல்லுகிறேன் இந்த கடையாந்திர காலத்தை ஒப்பிடப்படும் போது அங்கே ஏங்க அந்த 2 சம்பவத்தை ஒரு வாலிபன் எதையும் செய்ய சாதிக்கக்கூடிய நிலையம் அவர்களே சோர்ந்து போவார்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் ஒரு சாதன அற்பம் தூசமானப்பட ஒரு மிருகத்தை ஒப்பிடுகிறார், ஒரு கழுகை. அது பார்த்தீங்கன்னா தான் அதை காப்பாற்றிக் கொள்வதாக பார்க்கிறோம். அதனால் இறை சமூகத்துக்குள்ளாக இப்படி காலத்தின் அடிப்படைகளாக தான் நம்ம வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு சில ஜீவ சந்தைகளை நாம் தியானம் செய்வோம். நீதிமொழி 30ஆம் அதிகாரம் 18 வாசிக்கும். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கொட்டாதவைகள் 4 உண்டு. அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகை நாடிய மனுஷனுடைய வழியுமே. அப்படியே விபச்சார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது. அவள் நின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். 3 நிமிடம் பூமி சஞ்சலப்படுகிறது, 4ஐயும் அது தாங்க மாட்டாது. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அவையாவன ஆகாயத்திலே கழுகுடைய வழியும், கண்மலை மேல் பாம்புனுடைய வழியும், நடுக்கடலிலே கப்பலுடைய வழியும், என் கன்னிகளை நாடிய மனுஷனுடைய வழியும் என்று சொல்கிறார். இங்கே சாலமோன் ஒரு பெரிய ஞானவான். உலகத்தில் வாழ்க்கையில் எவ்வளதோ நடைமுறைப்படுத்தப்பட்ட 1000 நீதிமொழிகளும் பழமொழிகளும் வாக்குத்தத்தை எழுதினவன். அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒரு சில காரியங்கள் கொடுத்து ஆச்சரியப்படுகிறேன். ஆகாயத்திலே கழுகனுடைய வழியும், கண்மலை மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலிலே கப்பலுடைய வழியும், என் கன்னிகையும் நாடிய மனுஷுடைய வழியும் என்று சொல்லுகிறார். இறை சமூகத்துக்குள்ளாக ஒரு 3 பிரதான சம்பவத்தை சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையில் ஒரு தாழ்வான ஒரு சம்பவத்தை சொல்கிறார். ஆனால் முதல் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள் கண்மலை மேலே கட்டப்படுகிற கழுகை ஒப்பிடுகிறார். ஒரு சின்ன ஒரு பறவை, அதுக்கு தான் கூட்டு எங்கு கட்டப்பட வேண்டும், தன் வாழ்வாதாரத்தை எப்படி பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும் என்று எவ்வளவு ஞானம் இருக்கு என்று அவன் சொல்லுகிறான். கடைசியாக நடைமுறைப்படுத்துகிற ஒரு விபச்சார பெண்ணை சொல்லுகிறான். அவள் எல்லா பாவமும் செஞ்சுட்டு தான் துடைத்து போட்டுட்டு நான் ஒன்றுமே சாப்பிடலன்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும். ஒன்று உயர்ந்த நிலையை ஒப்பிடுகிறார், ஒரு மனிதன் சீரழியக்கூடிய வாழ்க்கை ஒப்பிடுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும் என்றும் அவர் நடைமுறைப்படுத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து 24 வாசிப்போம். பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன அற்பமாவன ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முயல்
குழி முயல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஜாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளிலிருந்து சிறந்தி பூச்சியுமே. பூமியிலே சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவை யாவன? அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்து தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எலும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும், ராஜா இல்லாத இருந்தும் பவுஞ்சா புறப்படுகிற வெட்டுக்கிளைகளும், தன் கைகளினாலே வலையை பின்னி அரசர் மாளிகையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. இப்படிப்பட்ட இறை சமூகத்துக்குள்ளாக ஒரு சில சின்ன ஜந்துகள் ஒப்பிடுகிறார். அற்பமாக என்ன பண்ணுகிற எறும்பு இருக்கிறது, ரொம்ப சின்ன ஒரு உருவம். அது எவ்வளவு ஞானம் இருக்குன்னு சொல்லுகிறார். தான் மழைக்காலம் வருவதென்று அறிந்தும் தான் கோடை காலத்தில் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது என்று சொல்கிறார். சத்துவமற்ற ஜந்துவாய் இருக்கிற தங்கள் கண்மலிலே தன் குழியை தோண்டி தன்னை காத்து கொள்கிறது என்று பார்க்கிறோம். அரசு மாளிகையிலபடியாக தன் கூட்டை கட்டி தன்னை காத்து கொள்வதாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன ஜந்துகளாக காணப்படுகிறது கூட பூமிக்குள்ள எவ்வளவு ஞானமாக காணப்படுகிறது என்று அவர் நமக்கு சொல்லுவதாக பார்க்கிறோம். அதனால் நம்ம தேவ சாயலும் தேவன ரூபமாக காணப்படுகிற நாம் எவ்வளவு தெளிவாக இருக்கப்பட வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் சரி செய்து நாம் கடந்து போய் பூமிக்குரிய கூட அதை நம்மை காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதனால் தான் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித குலம் வாழ்க்கையில் நாம் அநேக அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். பலருடைய வாழ்க்கை நாம் கண்காணிக்கிறோம். இப்படி காணப்படும் நிலைகளை நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு ஒரு சிறப்பாக அமைத்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நாம் பல முறை சொல்லுகிற காலங்களை பார்த்தோன்னா கோடை காலங்களில் மழைக்காலம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஐப்பசி கார்த்திகைனா மழை வந்து தான் தரும். ஆனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம தேடிட்டு கிடப்போம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நிதானங்கள் தேவைகளை நாம் சரி செய்து கொள்ளப்பட வேண்டும் என்றும் சில சின்ன ஜீவ ஜந்துகளை சொல்லி நம்ம நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். 30 வாசிப்போம். நீதிமொழி 30:30. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின் அடையாததுமாகிய சிங்கமும் போர் குதிரையும் வெள்ளாட்டுக்கடாவும் ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே. நீ மேட்டிமை ஆனதினால் பைத்தியமாய் நடந்து துர்சிந்தனை உள்ளவனாய் இருந்தாயானால். இங்க பார்க்கிறோம், வினோதமாக அடி வைத்து நடக்கிற 3 உண்டு. அவை யாவன மிருகங்களே சௌரியமானதும் ஒன்றுக்கு பின்னடையதமான சிங்கம், போர்க்குதிரையும் வெள்ளாட்டுக்கடாவும் ஒருவர் எதிர்க்கக்கூடாத ராஜா. வாழ்க்கையில் யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஒப்பிடுகிறார். இதெல்லாம் எதுக்கிற தைரியத்துக்காக சொல்றது. சிங்கம் எந்த ஒரு சொல்லி பின்னிட்டு வராது. அதே போல வெள்ளாட்டு கடை பார்த்தீங்கன்னா காட்டு கடனை பார்த்து தெரியும், அது ஒரு முடிவு வரையும் சண்டையே ஓயாது. அவ்வளவு வைராக்கியமாக சண்டை போடணும். இப்படி நிகழ் எதற்கு ஒப்பிடுறான்னு பார்த்தீங்கன்னா, நான் வாழ்க்கையில் தைரியமாக எதிர்கொள்ளப்பட வேண்டும். சோதனை காலங்கள் அது ஒரு காரியத்தை ஜெயிக்கப்பட வேண்டும், வேதனை உலகத்தில் சாதிக்கப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட அடிசூடுகளை பின்பற்றுங்கள். அது எப்படி தைரியமாக கடந்து போகிறது, தைரியமாக திட்டமிடுவது என்றே நான் வாழ்க்கையில் யாரெல்லாம் சாதிக்க விரும்புகிறோங்களோ இவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு எறும்புகளையும் சின்ன சின்ன ஜீவனங்களை ஒப்பிடுகிறார். வாழ்க்கை ஜெயிக்கப்பட வேண்டும், சாதிக்கப்பட வேண்டும் யார் விரும்புகிறார்களோ இப்படிப்பட்ட ஜீவன்களுக்கு நாம ஒப்பிடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் தேவ சன்னிதானம் என்பது இதெல்லாம் இறைவனுடைய அநாதி தீர்மானம் என்று பார்க்கிறோம். அதெல்லாம் அவருடைய புத்தியை அறிந்து ஆராய்கிறவன் யார்? யாரும் தேவனுடைய புத்தியை
நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அதனால் உலகத்தில் பல ஜீவன்கள் காணப்பட்டாலும், தேவன் மனித குலத்துக்கு ஒப்பிடப்பட்டிருந்தாலும், இதெல்லாம் நம்மை சார்ந்து நமக்காக ஆளுகை செய்வதற்காக நம்மை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒப்புவிக்கப்பட்ட, உங்களுக்கு அடிமையாக கொடுக்கப்பட்ட, ஆண்டுக்குள்ள கொடுக்கப்பட்ட இந்த ஜீவனுடைய நிலைகளாம் அறிந்தாவது மனிதன் தன்னை காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று அங்கே சாலமன் தன் எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நம்ம நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஏன் ஒரு கடையாந்திர வாழ்க்கைகளை கொண்டு போய் அங்கே வாலிபர்களும் இளைஞர்களையும் சோர்ந்து போக போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இறைமார்க்கம் ஒரு பெரிய கடினமான காலத்தை கொண்டு போகிறார். நாம் எவ்வளோதான் வானளவு உலகத்தில் வளர்ந்து காணப்பட்டாலும், உலகம் என்பது தேவனுடைய பார்வைக்குள்ளாக இருக்கிறது. அவர் என்ன திட்டம் அதுதான் நடைமுறைப்படுத்த போறார் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எருமையா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும். இதோ மேகங்களைப் போல எழும்பி வருகிறான், அவனுடைய ரதங்கள் பெருங்காற்றை போல இருக்கிறது, அவன் குதிரைகள் கழுகுகளிலும் வேகமானவைகள். நமக்கு ஐயோ, நாம் பாழாக்கப்படுகிறோமே. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படுக்கு, உன் இருதயத்தை பொல்லாப்புற கழுவு. இதோ மேகங்களை போல எழும்பி வருகிறான், அவனுடைய ரதங்கள் பெருங்காற்றை போல இருக்கிறது, அவன் குதிரைகள் கழுகுகளிலும் வேகமானவைகளை. நமக்கு ஐயோ, நாம் பாழாக்கப்படுகிறோமே. எருசலேமினை ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவும், எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்குவாய் என்று பார்க்கிறோம். தானிலிருந்து ஒரு சத்தம் வந்து செய்தியை அறிவிக்கிறது, எப்ராவின் மலையிலிருந்து வந்து தீங்கை பிரசித்த பண்ணுகிறது. ஆனால் இறை சமூகம் நாம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு 247 நாடுகள் உலக அளவில் காணப்பட்டாலும், ஒரு சில நாடு வல்லரசிலும் பொருளாதாரம் ஆயுதங்கத்தில் வளர்ந்திருந்தாலும், இறை தீர்மானம் என்பது பல 1000 ஆண்டு முன்பு எழுதப்பட்ட பிரகாரம் ஒரு 70ஆம் வாரங்களை நாம் சந்திக்கப்பட வேண்டும். அது ஒரு பொல்லாத மனிதன்ட்டு ஒப்புவிக்கிறார். பூமி முழுவதும் அவன் ஆளுகை செய்ய போகிறான். அவனுடைய வேகத்தை சொல்கிற ஒரு குதிரையுடைய வேகம் போல, ஏன்னா குதிரை என்பது யுத்த காலத்துக்கு பயன்படுத்துவது போல அவன் வருகிறான். அவனுடைய வேகம் கழுகுகள் போல பறந்து வருவான். அப்படி கடந்து இந்த பூமியில் இருக்க எல்லார் மேலும்படியாக தன் சட்டைகளை விரிப்பான் என்று சொல்கிறது. அவன் பார்வையிலிருந்து ஒருவனும் தப்பி போக முடியாது. அந்த காலத்தில் காப்பாற்றி கொடுப்பதற்கு தான் அங்கு சொல்லுகிறார், வாலிபனும் இளைஞனும் அவர் அந்த காலத்தில் சோர்ந்து போவார்கள். எந்த ஒருவன் தெய்வ சமுதிரம் காத்திருக்கிறானோ அவன் ஒரு புது பலன் அடைவான் என்று சொல்லுகிறது. ஆனால் இறை சமூகம் கடைசி கால தெய்வ திட்டத்தை நாம் நிறைவேற்றிக் கொடுக்கிற விஷயங்கள் தெய்வ சமூகமே பிரதானது என்று சொல்கிறது. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும். எங்களை பின்தொடர்ந்தவர்கள் ஆகாயத்து கழுகுகளை பார்க்கிலும் வேகமாய் இருந்தார்கள், பர்வதங்கள் மேல் எங்களை பின்தொடர்ந்தார்கள், வனாந்திரத்தில் எங்களுக்கு பதிவிருந்தார்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசின் சுவாசமாய் இருந்தவனும் அவனுடைய படுகுடியில் அகப்பட்டான். அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லி இருந்தோமே. எங்களை பின்தொடர்ந்தவர்கள் ஆகாயத்து கழுகுகளை பார்க்கிலும் வேகமாயிருந்தார்கள், பர்வதங்கள் மேலே எங்களை பின்தொடர்ந்தார்கள், வனாந்தரத்தை எங்களுக்கு பதிவிருந்தார்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசின் சுவாசமாயிருந்தவனும் அவனுடைய படுகொழியும் அகப்பட்டான். அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்றும் அவனை குறித்து சொல்லி இருந்தோமே. ஆனால் இறை சமூகக்குள்ளாக அவன் எப்படி பறந்து வருகிறான்? கழுகை போல பறந்து வருகிறான். நீங்களும் கழுகை போல மாறினாதான் அவன்கிட்ட நீங்க காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா நீங்க தேவ சமூகத்துக்குள்ள ஒப்பிடுகிற நிலைகள்ல தேவனுடைய மகத்துவங்களை எப்பெல்லாம் சுதந்திரத்து கொடுக்கிறாரோ அதை அப்படியே சாத்தான் எடுத்துக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கம் என்று சொல்லுகிறது. சாத்தானை 1:5 பார்க்கிறோம், கெர்சிகர் சிங்கம் போல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கும் பார்த்தீங்கன்னா கழுகுகள் போல வாழ்க்கை மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொல்லுகிறார். அவனும் கழுகை போல பறந்து வருகிறான் என்று சொல்லுகிறது. அப்போ தெய்வ திட்டம் என்பது உங்களை என்ன தீர்மானிக்கப்படுகிறதோ
அது அப்படியே அவனும் எடுத்துக்கொள்கிறான். அவன் ஜெயிக்கப்பட வேண்டாம், நீங்களும் அவன் நிலைகளை நீங்கள் கடந்து போகப்பட வேண்டும். ஆனால் தான் நீ பார்த்தீங்கன்னா சர்ப்பத்தை கொண்டு ஏதேன் தோட்டத்தில் ஏமாற்றினான். அதுதான் இயேசு சொல்கிறான், புறாவை போல கபடற்றவர்களும் சர்ப்பத்தை போல வினாவலும் இருங்கன்னு சொல்லி. எந்த ஒரு நிகழ்வை நாம் எடுக்கிறோமோ அவன் எடுத்துக்கொள்கிறான். அவன் எந்த கோணத்தில் போகிற நாமளும் அந்த கோணத்தில் போய் தான் அவனை ஜெயிக்க முடியும். எப்படி முள்ளால் தான் எடுக்கணும்னு சொல்கிற பிரகாரம் ஒரு சில நிகழ்வுகளை அப்படி தான் எடுத்து ஆகணும், வேறு வழி கிடையாது. அதான் இறைமார்க்கம் எதெல்லாம் நமக்கு கையளிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு உலகத்தில் தெய்வம் உங்களை நியமிக்கிறாரோ அதை அவனும் எடுத்துக்கொள்கிறான். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக தெய்வத்திட்டு நாம் ரொம்ப தெளிவாக இருக்கப்பட வேண்டும். இல்லைன்னா சத்துருவையும் சாத்தானை நாம் தோற்கடிக்க முடியாது. ஏன்னா மனித குலத்தை நடைமுறைப்படுத்த எல்லா கிரியைகளுமே சாத்தாண்டி கிரியைகள், மனித கிரியைகள் அல்ல. அதெல்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அது கொலையாக இருக்கட்டும், விபச்சாரமாக இருக்கட்டும், பாவமாக இருக்கட்டும், அக்கிரமாக இருக்கட்டும், வீடு எல்லாமே வலுசிருப்பதுடைய சாத்தாண்டி கிரியைகள். அவன் நேரடியாக செய்ய முடியாமல் தனக்கு பாதுகாப்பும் உறுதுணையாக இருக்கிற மனிதர்களை வைத்து அவன் இயக்குகிறான். ஆனால் அவனுடைய பின்புலத்தில் இருக்கிற ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா வலுசிற்பமானதாக அதை நடைமுறைப்படுத்துகிறான். நம்முடைய பார்வைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனு போல தோற்றுவிக்கப்படுவதை தவிர அவன் பின்புலத்தில் சாத்தான் இயக்குகிறான் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இல்லைன்னா நாம் சத்துருவை நாம் ஜெயிக்க முடியாது. எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய செட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும் பல வருணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு லீபனோனிலிருந்து வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடித்து அதில் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தகருடைய நகரத்திலே வைத்தது. தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது. அது துளிர்த்து படர்ந்து தாழ்ந்த அடிமரமுள்ள திராட்சை செடியாயிற்று. அதன் கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தன. இவ்விதமாய் அது திராட்சை செடியாகி கிளைகள் வீசி கொப்புகளை விட்டது. அன்றையும் பெரிய செட்டைகளையும் திரளான இறகுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது. இதோ அது தன் நடவாகிய பாத்திகளில் இருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதற்கு நேராய் தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது. கொப்புகளை விடுகிறதற்கும் கனியை தருகிறதற்கும் மகிமையான திராட்சை செடி ஆகிறதற்கும் இது மிகுந்த தண்ணீர்களின் ஓரமாகிய நல்ல நிலத்தில் நடப்பட்டிருந்தது. இது செழிக்குமா? இது பட்டு போகத்தக்கதாய் ஒருவன் இதன் வேர்களை பிடுங்காமலும் இதன் கனியை வெட்டாமலும் இருப்பானோ? துளிர்ந்த எல்லா இலைகளோடும் இது பட்டு போகும். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது, பெரிய சட்டைகளை நீளமான இறகுகளையும் உடையதும் பலவர்ணமான இறகுகளாலே நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு லீபோலே வந்து ஒரு கேதுரு நுனிகளிலே பிடித்தது. அதன் இலைகளில் உள்ள கொழுத்தவைகளெல்லாம் அதை வர்த்தகம் தேசத்துக்கு கொண்டு போய் அது வர்த்தகோடைய நகரத்திலே வைத்தது. ஆனால் இறை சமூகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திய விசேஷத்தில் சத்துரை சாத்தான் இந்த பூமி எப்படி கொள்ளையிடுகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வர்த்தகத்தை மையப்படுத்துகிறான். மகா பாபிலோன் என்று சொல்லி இளவங்க பட்டைகளும் உன்னதமான கிரைகளை வைத்து அவன் உலக தோற்றத்தை சிறைப்பிடிக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசி 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தோட வாசிப்போம். தீவோனின் மேலும் நேபாவின் மேலும் 49:22. ஆகையால் கர்த்தர் ஏதோமுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையும் அவர் தேமானின் குடிகளுக்கு விரோதமாக நினைத்திருக்கிற எரேமியா 49:22. இதோ ஒருவன் கழுதை போல எழும்பி பறந்து வந்து தன் செட்டைகளை போஸ்ராவின் மேல் விரிப்பான். அந்நாளிலே ஏதோமுடைய பராக்கிரமசாலிகளின் இருதயம்
பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும் என்கிறார். இதோ ஒரு கழுகை போல பறந்து வந்து தன் சட்டைகளை போஸ்ராவின் மேல் விரிப்பார். ஏதோமுடைய பராக்கிரமசாலி இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற இஸ்ரவேலின் இருதயத்தை போல இருக்கும் என்று பார்க்கிறோம். அதாவது கடைசி காலத்தில் காணப்படுற கேருப்பானவன் ஒரு கழுகை போல பறந்து வருகிறான். தன் சட்டைகளை போஸ்ராவின் மேலாகிய அதன் மேல் விரிப்பான். ஏதோமுடைய பராக்கிரமசாலி எல்லாம் பிரசவ வேதனை அடைவார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற சத்ருவாய் சாத்தானை கடைசி காலத்தில் கழுகுக்கு ஒப்பிடுகிறார். அதே அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை விட வாசிப்போம். கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, நான் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகத்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுதை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விட பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ கழுகை போல உயரத்தில் கூட்டை கட்டினாலும் அங்கிருந்து உன்னை விடை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் எப்படி கழுகானவன் அந்த பறவை தன் கண்மலை மேலே தான் கூட்டை கட்டிக்கொண்டு ஒரு பாதுகாப்பு என்று எண்ணுகிறதோ, சத்ருவாய் சாத்தானும் அப்படிப்பட்ட கூட்டை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வானத்தில் கட்டியிருக்கிறான், மனித குலத்தில் கட்டுகிறான். அவன் எப்படி கட்டினாலும் கர்த்தர் என்ன பண்ணுவான்னா அவனை விடை செய்வேன் என்று சொல்கிறான். 48ஆம் அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசி 40ஆம் வசனத்தோட வாசிப்போம். இதோ ஒருவன் கழுகை போல பறந்து வந்து மோவாபின் மேல் தன் சட்டைகளை விரிப்பான். இதோ ஒரு கழுகை போல பறந்து வந்து மோவாபின் மேல் தன் சட்டைகளை விரிப்பான். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற இந்த பூமியுடைய கடையாந்தரமாகிய கடைசி வாழ்க்கை என்பது சாத்தாண்ட கையில் முற்றும் அர்ப்பணிக்கப்படுகிறது. அவன் கைகளில் நாம் விடுதலாக்கி அவனை நாம் தோற்கடிக்கப்பட வேண்டும், அவன் வீழ்த்தி ஆகப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் சொல்கிறது. வாலிபரும் இளைஞர்களும் சோர்ந்து போவார்கள், இலைப்படைந்து போவார்கள். அவளை காப்பாற்றுவதற்கு அவன் என்ன ஆயுதங்களை பயன்படுத்தி கடந்து போகிறானோ அதே போல் நாம் கடந்து போகப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் சொல்லப்படுதா பார்க்கிறோம். யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தோட வாசிப்போம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த பந்தமாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணெயில சேர்த்து கொண்டதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அருமை தேவன் சொல்லுகிறார். ஒரு கழுகு தான், நீ அதை எப்படி பழக்க வைக்கன்னு பார்த்தீங்கன்னா, தன் கூட்டை கலைத்து தன் தோல் மேலே சிறகு மேலே தன் குஞ்சியை தூக்கி கொண்டு போகும். வானத்தை நல்லா பறக்கும்போது திடீர்னு அப்படியே தள்ளி விட்டுரும். தள்ளி விடும்போது அந்த குஞ்சு தன் ஜீவனை பாதுகாத்துக்கொண்டு அப்படியே ரெக்கையை பறக்கும். குஞ்சு தன் கொஞ்ச நேரம் பறந்தும் அப்படியே கீழே வரும்போது அது ஓடி தான் சுமந்து கொள்ளும். அப்படிதான் தான் கழுகு பார்த்தீங்கன்னா தன் குஞ்சுகளை பறக்க கற்றுக் கொடுக்கும். அப்படி ஒப்பிடுகிறார். தான் கழுகு தன் குஞ்சுகளை பழகி வைத்தது போல, தான் சுமந்து வாழ்க்கையை உருவாக்குனது போல நான் உங்களை உருவாக்கினேன் என்று சொல்கிறார். ஆனால் இறை சமூகம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தோட வாசிப்போம். உனக்கு தெரியாத பாஷையை பேசுவதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார். நீ அழிவுபட்டும் அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியையும் புசிப்பான். அவன் உன்னை அழித்து தீருமட்டும் உன் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தையிலும் உள்ள ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாய் வைக்க மாட்டான். உனக்கு தெரியாத பாஷை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்துள்ள பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வர பண்ணுவார்.
நீ அழிய மட்டும் அந்த ஜாதியான உன் மிருகஜீவனின் பலனையும் உன் நிலத்தின் கனியும் புசிப்பான். அவன் உன்னை அழித்து தீரும் மட்டும் உன் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தையில் உள்ள ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியை வைக்க மாட்டான். சொல்ல பூமியோட கடையாந்தரம் அந்த வார்த்தைங்க ஒப்பிடுகிறார். உனக்கு தெரியாத பாஷை பேசுகிறதுமான ஜாதிய வெகு தூரத்திலிருந்து பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தவன் வர செய்வான். அவன் கழுகை போல பறந்து வருவான் என்று பார்க்கிறோம். ஆனால் மனுக்குலத்துக்கு தேவன் எதை கொடுத்தாரோ, எதை நன்மையாக முடிசூட்டினாரோ அதையே அவன் பயன்படுத்திக் கொள்கிறான். உன் ஜனமாய் போசுராமேன் அவன் கழுகை போல வந்து அமருவான் என்று சொல்லுகிறது. பூமியுடைய கடியாந்தரங்களை ஒப்பிடுகிறார். இந்த உலகத்தின் முடிவை நடைமுறைப்படுத்துகிறார். ஒரு பெரிய ஆபத்து காலம் உண்டாகிறது என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காலத்தை நாம் சந்தித்து எதிர்கொண்டு போகத்தக்க இறைசமூகம் நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தோடு வாசி. அழுது தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாட்டி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்தும் அவளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அல்ல, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் குடி வைத்தார் என்று பார்க்கிறோம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வாக்களித்தார். உன் வாழ்க்கை சமாதானம் மாத்திரம் இருக்கும், எதிரே இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்து அவனை குடியமர்த்தினார். எல்லாத்தையும் அவன் கடவுளுக்கு துரோகம் செய்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு காலத்தின் கடைசி நிர்பந்தத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். பூமியுடைய கடையாந்த நிலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் கழுகுகள் போல மாற வேண்டும் என்று சொல்கிறார். சத்துராய் சாத்தான் எப்படி ஒரு உயர்ந்த அடைக்கல உயர்ந்த வீட்டை கட்டி கொடுத்து தேவனம் சேவித்து வைத்திருந்தாலும் அதை அப்படியே பயன்படுத்திக் கொள்கிறான் என்று பார்க்கிறோம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்திலும் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுது முகமுமாய் இருந்தன. அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கும் உள்ள 2 அடி உண்டு. செட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. மற்ற 2 செட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின. அவருடைய முகங்களுடைய சாயல் வலது பக்கத்த 4 மனுஷ முகமும் சிங்கமும், இடது பக்கத்த 4 எருது முகமும் கழுகுமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ஒரு 4 தோற்றங்களை நடைமுறைப்படுத்துகிறார். இது நிறைய ஆவிக்கிற அர்த்தம் உள்ள நம்ம போக முடியாது. ஆக இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு 4 சாயலை ஒப்பிடுகிறார். மனித சாயல், சிங்கம் சாயல், எருது, கழுகு என்று சொல்லி ஒரு 4 நிலைகளை ஒப்பிடுகிறார். வாழ்க்கையில் ஒரு ஜெயித்து அடையப்பட வேண்டும், தெய்வத்திட்ட எதிர்கொள்ளப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட முகம் தோற்றங்களை நாம் அந்த மிருகத்தோட சாயலை அடைய தன்மையை நாம் அடைந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு காலம் சமயம் கிடையாது கொடுத்து நாம் தியானம் செய்வோம். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாம் முகம் கேருபீன் முகமும், 2ஆம் முகம் மனுஷ முகமும், 3ஆம் முகம் சிங்க முகமும், 4ஆம் முகம் கழுகு முகமாய் இருந்தது. கேருபீன்கள் மேலே எழும்பின. இதுதான்
நான் கேபார் நதி எண்டையிலே கண்டிருந்த ஜீவன். கேருபீன்கள் செல்லுகையில் சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. ஒவ்வொன்றுக்கு 4 முகங்கள் இருந்தன. முதலாம கேருபின் முகமும், இரண்டாம மனுஷ முகமும், மூன்றாம சிங்கமும், நான்காம் கழுகு போல் இருந்தது. ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு ஜெயத்தை நாம் அடையப்பட வேண்டும். சிங்கத்தை போல தைரியமாக எதிர்கொள்ளப்பட வேண்டும். நம்ம சோர்ந்து வாழ்க்கையில் உண்டாகிற நிலையிலே காணப்பட்ட நாம் சாத்தான் ஜெயிச்சிருவான். வாழ்க்கையில் எல்லாம் எதிர்கொள்ளத்தக்க ஒரு தைரியம் இருக்கப்பட வேண்டும். சிங்கத்தை போல பூமியில் நாம் நடமாட வேண்டும். மனித முகம் என்பது பார்த்தீங்கன்னா பொதுவாக தெய்வ சாயல், தேவனை தற்சுரூபமாக வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும். கழுகு போல தன் வாழ்வாதாரத்தை பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். மழைகளை, வெள்ளங்களை, காற்றுகளை வந்தாலும் அது ஒருபும் சேதப்படுத்துதலுக்கு தான் வீட்டை கட்டினது. இந்த பூமியில் உண்டாகிற எந்த ஒரு நிகழ்வும் வறுமையாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எதுவும் நாம் தோற்கடித்திடக்கூடாது. நாம் ஜெயித்து காணப்படத்தக்க தான் வாழ்வாதாரத்தை ஒரு கண்மலை மேல் கட்ட நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தோட வாசிக்கும். முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகமும் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகத்து போன்ற, நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாக இருந்தது. ஆனால் அந்த ஒன்று நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்படும் தேவ சாயலாக முயற்சிக்கப்பட வேண்டும். வாழ்க்கை சிங்கத்தை போல எதிர்கொண்டு போகப்பட வேண்டும். கழுகை போல, எருதை போல நாம் யுத்தம் செய்யப்பட வேண்டும். கழுகை போல நல்ல ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டாதான் கடையாந்தர வாழ்க்கை நாம் ஜெயிக்க முடியும். எதற்கு பயந்து சோர்ந்து போனீங்கன்னா வாழ்க்கையை நம்மை வாழ்க்கை தோற்கடிச்சிடும். ஆனால் இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிற தெய்வ சன்னிதானம் சொல்லுகிற பிரகாரம் கழுகை போல தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொள்வதற்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை தேடுவது போல ஏசாயா பக்தன் சொல்லுகிறவர் காத்திருக்கப்பட வேண்டும். எந்த அளவுக்கு தெய்வ சம காத்திருக்கிறவங்களோ அவன் கழுகை போல வாழ்க்கை உருவாக்கி கொள்ளலாம். அவன் நடந்தாலும் ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டான், இலைப்படைய மாட்டான். அவன் தேவசம காத்திருந்தால் ஒரு கழுக வாழ்க்கையை நாம் உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் கடையாந்தர வாழ்க்கை என்பது சாத்தானுடைய முழு பலமும் வெளியாக்கப் போகிறது. அவனை தோற்கடிக்கப்பட வேண்டும். தான் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். கழுகுவப்பா தன் கூட்டை கட்டப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தெய்வ சமூகமே பிரதானது என்று சொல்லுகிறது. ஆனால் நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு சிங்கத்தை போல தைரியமாக இருக்கப்பட வேண்டும். மனித தோற்றம் என்ன? தேவசாயல், பூர்ண பரிசுத்தம், அவருக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை. அதை எதிர்கொள்வதற்கு எருத போல யுத்தம் செய்யப்பட வேண்டும். ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை காத்துக்கொள்ள கழுகு போல தன் வாழ்க்கை நிர்ணயித்து தேவசமத்தை காத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் இங்கே பக்தன் ஏசாயா பக்தன் சொல்கிறான். பூமியுடைய கடையாந்தர் வரைக்கும் யார் கண்டுபிடிப்பான்? கர்த்தருடைய புத்தி அறிவு யார் ஆராய முடியும்? அந்த நாட்கள் பூமியுடைய கடையாந்த நாட்கள் கடந்து போகிற வாலிபன் இளைஞரும் சோர்ந்து போகிறார்கள். தன் வாழ்வை காத்து கொள்ளப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா கழுகு போல கர்த்தருக்கு காத்திருங்க என்று சொல்கிறார். அந்த கடைசி காலத்தில் காணப்படுகிற தன் வாழ்வாதாரத்தை மிஞ்சிருக்கிற காலங்கள்லாம் தன் வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொள்வதற்கு, சாத்தானை ஜெயித்து எதிர்கொள்வதற்கு நாம் தேவசம் காத்திருப்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் எத்தனை ஆண்டுகள் ஓடினாலும் கழுகு போல தான் காத்து கொள்ளப்படவிட்டால் நான் வாழ்க்கை தோற்கடிக்கப்பட்டே தீரும். ஆனால் இறைமார்க்கலாம் பின் நாளுக்கு நடக்க போகிற சம்பவத்தை மையப்படுத்தி தேவன் எழுதி கொடுத்திருப்பதனாலே இந்த மகத்துவங்களை அறிந்து கடந்து போய் நீங்கள் ஒரு ஜெயம் கொண்டு வாழ்க்கை அடைந்து கொள்ளும்படியாக தேவன் நாம் அதை கேட்டுக்கொண்டு கருத்து வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.